எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு தான் அந்த பதிவு. எந்த பெண்களும் பார்த்தாலும் தவறான உணர்வுகளை அச்சுறுத்தி பெண்களை தப்பாக பார்க்குறவனை அங்கேயே தூக்கி போட்டு மிதிங்க. ஏன்னா வாழ்க்கையில் தாய்க்கு பிறகு பெண்கள் தாரம் மனைவி. ஆனால் நம்ம எல்லா பெண்களையுமே தவறான பாதையில் நினைக்கிறவனா போட்டு அங்கேயே கிழிங்க. ஏன்னா எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டு எவ்வளோ ஆண்கள், எல்லா ஆண்களையும் தவறாக சொல்லக்கூடாது, எவ்வளோ பேர் நல்லவங்களாம் இருக்காங்க. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தாய்மார்களும் வீட்டில் இருந்துட்டு பெண்கள் பாதுகாப்பாக தான் போயிட்டு வராங்க. ஆனால் ஒவ்வொரு சில நாதாரிகள் பண்ணுற தவறால் அந்த தாய் உள்ளம் கலங்கி வீட்டில் கலங்கி நிற்கிது. அந்தமாரி கலக்கத்துக்கு நம்ம விடக்கூடாது. என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாகவும் நடந்து கொண்டு இருக்கணும். எந்த பெண்களும் ஒருத்தவன் தவறு செய்ய வரானா பின்னோக்கி போகாதீங்க, முன்னோக்கி வாங்க. அப்போ தான் அவன் பயம் அவனுக்கு குறையும். நம்ம பின்னாடி போனோம்னா ஹஹா நம்ம பயந்துட்டு அப்படின்னு என்றைக்குமே முன்காலை தான் வைக்கணுமே தவிர பின்காலை வைக்காதீங்க. உங்களுக்கு தான் அந்த பதிவு. பெண்களே, என்றைக்குமே எல்லாரும் ஒரே சரிசாரியும் பாதி தான். சிவம் பாதி சக்தி பாதி. எதுக்கு சொல்கிறாங்க? சிவனும் சக்தியும் ஒன்று தான். அதேமாதிரி பெண்களும் ஆண்களும் ஒன்று தான். ஆனால் தவறான பார்வையோடு பார்க்கவும் கூடாது. பெண்களை தவறான பாதைகளில் போகவும் கூடாது. நீங்கள் 12 வயசுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கோயில் வாசலில் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அது பெற்றோர்கள் நினச்சிருப்பாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஆளுக்காலும் ஆச்சிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, பெற்றோர்கள் என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா ஒன்று ஸ்கூலுக்கு போய்ட்டு தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இது பண்ணுற அழும்பு தாங்க முடியல. அந்தமாரி யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாருமே தப்பான பாதையில் போகாதீங்கம்மா. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குமா, உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் வாழுமா. உங்களை நம்பி தாம்மா 4 பேர், உங்களை நம்பி தாம்மா 10 பேர். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தோல் கொடுக்கணுமா. நீங்கள் தோல் கொடுக்குறதாம்மா அடுத்தவங்களோட பேர் புகழ் மேலே வரும். பெற்றவங்களை தலைக்குனி வைக்காதீங்கம்மா. பேர் புகழையும் வாழ வச்சு இவங்க தான் என்னை பெற்றவங்கன்னு சொல்ல வைங்க. அது உங்களை கண்டிப்பாக ஒரு வேறு இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரையும் புரிஞ்சு கொள்றதில்லை, யாரும் தெரிஞ்சு கொள்றதில்லை. ஏன்னா எது தப்புன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் புரிஞ்சுக்கிறாங்க. தப்பு இல்லைன்னு நினைக்கிறத அதை தூக்கி போட்டுடுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எவன் ஒருவன் தப்புன்னு நினச்சி நம்ம அந்த பாதையில் போகிறோமோ அந்த பாதையை ஒதுக்கிட்டு நம்ம போகிற பாதை சரியாக இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது ரைட்டாக இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு மறந்துடாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதாம்மா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.